விஜய் மேலே தப்பே இல்லை. நீங்கள் விஜய் எங்கே பேசுகிறோன்னு யார் முடிவு பண்ணணும்? லாண்ட் ஆர்டர் யார்கிட்ட இருக்கு? விஜய்கிட்டயா இருக்கு? மக்களை பாதுகாக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? விஜய் பொறுப்பா சட்ட ஒழுங்கு பொறுப்பா? யோ கூட்டம் நடத்துறியா? நீ ஒரு 1 கோடி ரூபா டெபாசிட் கட்டு, ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா நடந்துக்க, ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா டவுன் ஹால் இருக்கு, திருடல் எல்லா ஊர்லேயும் இருக்கு. அங்கே கூட்டத்தை போட்டு அப்படியே கலைஞ்சு போயிடும். ஊருக்குள்ள இருக்கு ரோடு ஷோ, எல்லா இடத்துலையும் ஒரு திருடல் இருக்கு. மாநாட்டுக்கு எல்லா ஊர்லேயும் இருக்கு. சின்ன கிராமத்தில் கூட என்ன இருக்கு? பொது இடம் இருக்கு, சமூக கூட இருக்கு. அங்கே கூட்டம் நடத்திக்க. நீங்கள் வேலுச்சாமிபுரம் முட்டிச்சந்துக்குள்ள உங்களை யாருங்க கூட்டம் நடத்த சொன்னா? இதுக்கு யார் பொறுப்பு? போலீஸ் தான் பொறுப்பு. இந்த மக்களை இப்போ காவல் காக்கக்கூடிய ஆள் யாரு? போலீஸ் தானே. இதில் என்ன பாலிடிக்ஸ்னா, விஜய் வெளியில் ஓப்பன் பிளேஸில் போட்டாருன்னா பிரம்மாண்டத்தை காமிச்சிருவார். மெட்ராஸ்லேருந்து ஸ்டாலின் நம்மளை கூப்பிட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிடுவார். அதனால முட்டுச்சந்தை காமி, இங்கேயே கூட்டம் முடிச்சுட்டு போயிடுச்சு. இப்படி எஸ்பியும் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் திட்டமிட்டதான் அந்த உயிரிழப்புக்கு காரணம். விஜய் அடைந்தால் மகாதேவி, இளையல் மரணதேவி தான். இதை பற்றிலாம் உரு சுட்டு கவலை இருந்து அவர் கரூர் விட்டு தாண்டி வந்திருக்க மாட்டார். கரூர் ஆஸ்பத்திரியில் இருப்பார். கரூரில் ஆஸ்பத்திரியில் இருப்பாருங்க. அவருக்கு அதை பற்றி கவலையே இல்லை. கரூரிலிருந்து தப்பி ஓட்டம், வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசிக்கலாம். நீங்கள் அவ்வளோ ஆதவரிஜினா சொல்லியிருப்பார், நீங்கள் உடனே சென்னை வந்திருக்கன்னு இருப்பார். அங்கே இருக்காதீங்க, உடனே உங்களை கைது பண்ணிடுவாங்க, உடனே கிளம்பிடுங்க. இப்படியான ஆட்கள் தான்.